அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதார் அட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் நம்பர் மாற்றுறது எப்படி, அதேமாதிரி இன்னும் மாற்றாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேன்சல் பண்ண போகிறதாகவும் தகவல் வெளியாகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்பர் மாற்றுறது, நேம் சேஞ்ச் பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஆதார் அட்டை வந்து எப்படி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீங்கள் வந்து புதுப்பிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக நம்ம வந்து துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான அரசு அப்டேட்லாம் தொடர்ந்து நம்ம கொடுக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்றைக்கு நவம்பர் 30ஆம் தேதி தான் வந்திருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆதார் அட்டை எண்ணை புதுப்பித்தல் எளிதான படிகளில் மொபைல் எண்ணை மாற்றுவது எப்படி நீங்கள் மாற்றுறது எல்லாமே இதில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் ஆதார் கார்டுடன் எந்த எண் இணைக்கப்பட்டுள்ளது என்பது உறுதியாக தெரியவில்லையா? அப்படியானால் நம்மில் பலர் இதே போன்ற சூழ்நிலைகள் இருப்பதால் கவலை வேண்டாம். பல சந்தர்ப்பங்களில் நாம் நமது எண்களை மாற்ற வேண்டியிருக்கும் மற்றும் ஓடிபிகள் தற்போது செயல்படாத எண்ணுக்கு அனுப்பப்படும். அதாவது இது போன்ற சமயங்களில் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ள சேவைகளை அணுகுவதில் சிரமத்தை தவிர்க்க தனிநபர்கள் தங்கள் ஆதார் அட்டை எண்ணை கவனமாக புதுப்பிக்க வேண்டும். ஆதார் அட்டையை புதுப்பிப்பது கடினமாக பணியாக இருந்தாலும் பயனர்கள் தாங்கள் வீட்டில் இருந்தபடியே தேவையான மாற்றங்களை செய்ய எளிதான வழியை கண்டறிந்துள்ளோம். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய நேமு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் மாற்றணுன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான தகவல் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. எப்படி வந்து இதில் வந்து புதுப்பிக்கிறாங்க, எப்படி வந்து நம்ம வந்து உங்கள் ஆதார் அட்டை எண்ணை இப்போ அது எவ்வாறு வந்து புதுப்பிக்கிறது, எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு படி 1ன்னு கொடுத்து அதிகாரப்பூர்வ UIDAI இணையதளத்தை வந்து பார்வையிடவும். அதாவது இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து போய்க்கணும். www.uida.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் சேஞ்சு, அட்ரஸ் சேஞ்சு, இல்லை புதிய பேன் கார்டு வாங்கணும், புதிய ஆதார் அட்டை வாங்கணும், இது எல்லாமே வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அந்த நம்பரை வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க, நானே எல்லாத்துக்குமே பண்ணித்தரேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது படி 2 முகப்பு பக்கத்தில் ஆதாரை பெறும் என்பதை கிளிக் செய்வோம். முன்பதிவு செய்யாத எப்படி நம்ம இதில் உள்ள பண்ணணும். ஸோ எப்படி நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. புதிய பக்கத்தில் 3வது படியில் வந்து புதிய பக்கத்தில் உள்ள நகரத்தின் பெயரை உள்ளிடவும் அல்லது பட்டியலிடப்படவில்லை என்றால் மற்றவர்கள் என்பதை தட்டவும். திரையில் செயல்முறையை தொடரவும். அடுத்தது 4வது படின்னு பார்த்தோம்னா, இப்போது உங்கள் மொபைல் எண்ணை உள்ளிடவும். நிரப்பி ஓடிபி வரும் உங்கள் நம்பருக்கு. அந்த ஓடிபியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுதான். ஓகேங்களா? எப்படி நம்ம உள்ள ஃபில் பண்ணணும் எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த ஆதார் கார்டில் வச்சுருக்கீங்களோ கட்டாயம் இந்த சேஞ்சில் நீங்கள் பண்ணியே ஆகணும். இல்லைனா ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்லுபடி ஆகாது. இப்போ வந்து ஆதார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இப்போ நம்ம மொபைல் வாங்கினாலும் சரி, ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சேஞ்ச் பண்ணாலும் சரி, ஏதாச்சும் நமக்கு முக்கியமான விஷயம் நடக்கணும்னா நமக்கு முதல்ல கேட்குற விஷயம் ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய ஓட்டர் ஐடி, இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக கேட்குறாங்க. ஸோ அதனால் இதில் கண்டிப்பாக எல்லோரும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ ஓகேங்களா, எல்லா சேஞ்சும் ஆதாரில் வந்து ஃபோன் நம்பரு, நேமு, அட்ரஸ்ஸு, இல்லை வந்து புதுசாக வந்து ஆதார் கார்டு வந்து எழுதணும், இப்போ அப்ளை பண்ணணும், எல்லாமே A to Z எல்லா தகவலுமே நம்மளே பண்ணி கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.